ப்ரொஜெக்டிவ் அண்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்தது என்னது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆங்கிளை வந்து இதுதான் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இப்படி த்ரோ பண்ணும்போது மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா, கிரவுண்டுக்கு வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள்ங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆனால் அதுக்கு பேர் வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை பார்த்துவாங்க புரியும். ஸோ ஒரு வாட்டர் பம்ப் வந்து நம்ம தண்ணி இறக்கும்போது அது வந்து கிரவுண்டு வந்து என்னது இப்படி போயிட்டு டியூ டு தி கிராவிட்டினால எகெயின் கிரவுண்டு வந்து ரீச் ஆகும். இந்த மெத்தட் தான் நம்ம என்னது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னது, ஸோ ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் என்ன சொல்லலாம், த ப்ரொஜெக்டிவ் மோஷன் டேக்ஸ் பிளேஸ் எனது வென் இன்சியல் வெலாசிட்டி இஸ் நாட் இன் ஹரிசாண்டல். ஸோ இன்சியல் வெலாசிட்டி ஹரிசாண்டல் கிடையாது. ஏன்னா பாருங்கள், வரும்போது இப்படி தான் பாஸ் ஆகுது. ஸோ இது ஹரிசாண்டல் வெலாசிட்டியாக இன்சியல் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. பட் சம் ஆங்கிள் வித்தின் வெர்டிக்கல். ஆனால் சம் ஆங்கிள் வந்து நமக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்சியல் வெலாசிட்டி ஹரிசாண்டலாக கிடையாமல் சம் ஆங்கிள்கள் நமக்கு வந்து பாஸ் ஆனால் அதுக்கு பேர் என்னது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் என்னது, வாட்டர் எஜெக்டட் அவுட் ஆஃப் த பேஸ் பைப்பு வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கேனான் ஃபயர்டு த பாட்டில் கிரவுண்டு வந்து பாஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் டயக்ராம். ஸோ டயக்ராம் கேட்டாக்க ஒன்றுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஓ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அது அப்படியே இந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த இடத்துக்கு அது காம்பவுண்ட், அதாவது இதை வந்து எப்போவுமே ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பவுண்டாக ரிசால்வ் பண்ணுவீங்க. ஹரிசாண்டல் காம்பவுண்ட் எப்போவுமே காஸ் தீட்டா. ஓகே, அதாவது தீட்டா இப்படி இருக்கும், இதுதான் கிரவுண்டுக்கு தீட்டா. தீட்டாக்கு வர்றது எப்போவுமே காஸ் தீட்டானவும் இதுக்கு வர்றது எப்போவுமே என்னது சைன் தீட்டான்னு எடுத்துக்கும். அதாவது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆல்வேஸ் டேக்கன் as the பாசிட்டிவ், சரி, ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆல்வேஸ் டேக்கன் as the காஸ் தீட்டா. வெர்டிகல் வெலாசிட்டி எப்போவுமே என்னது சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இது மேத்தமெட்டிக்ஸ் ரூல்ஸ் இருக்குது. தீட்டாக்கு பக்கத்தில் வரக்கூடியது வந்து நம்ம வந்து எனது காஸ் தீட்டானும் தென் அப்வேர்டுக்கு போகிறது என்னது சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட்டு அதோடைய டைரெக்ஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ஒய் ஆக்சஸ் அதோடய வெலாசிட்டி கிடையாது, எக்ஸ் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் யூ காஸ் தீட்டா. இந்த இடத்துல நமக்கு என்னது எக்ஸ் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஏன்னா பார்ட்டிகளோட வெலாசிட்டி இப்படி தான் இண்டிகேட் பண்ண முடியும். அப்போ ஒய் 0 கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, கீழே அது டவுன்வர்ட்ஸ் வரதுனால டியூ டு தி கிராவிட்டினால வரதுனால 0 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டயக்ராம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, கன்சிடர் என் ஆப்ஜெக்ட் த்ரோ என் வித் இன்சியல் வெலாசிட்டி யூ அப்படிங்கிற இன்சியல் வெலாசிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம த்ரோ பண்ணுறதா எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராம் இருக்க மாதிரி. இப்போ அதோடைய வெலாசிட்டி என்னது, எக்ஸ் ஆக்சஸ் வந்து யூஎக்ஸ்னு எடுத்துக்கோம், ஒய் ஆக்சஸ் வந்து இந்த யூஒய் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. யூஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ் தீட்டா எடுத்துக்கணும், ஏன்னா அது ஹரிசாண்டல் காம்பவுண்ட். யூஒய் வந்து சைன் தீட்டா எடுத்துக்கணும், ஏன்னா அது வந்து வெர்டிகல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். சின்ஸ் அடுத்து என்னது, ஆக்சலேஷன் டியூ டு த கிராவிட்டி இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த வெர்டிகல் காம்பவுண்ட், ரைட். ஆக்சலேஷன் வந்து எப்போவுமே அதாவது என்ன சொல்கிறாங்க, வெர்டிகல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னது, வெர்டிகல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது இதுதான் வெர்டிகல் காம்பவுண்ட். ஓகே, ஆனால் ஆக்சலேஷன் எப்போவுமே என்னது டவுன்வர்ட்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஆக்சலேஷன் வெர்டிகல் காம்பவுண்டுக்கு எப்போவுமே எப்படி இருக்குது, டவுன்வர்ட்ஸ் தான் நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் காம்பவுண்ட் வில் கிராஜுவலி ரெடியூஸ் டு 0. ஓகே, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டில். ஓகே, அது ஏன்னா மேலே போக போக அதோடைய பாத் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்படி போக போக அதோடைய வெலாசிட்டி மேக்ஸிமம் 0 ஆகிடும். 0 ஆனதுக்கப்புறம் அண்டர் த கிராவிட்டினால அது என்னது கீழே ஆக்ட் ஆகும். அட் மேக்ஸிமம் என்னதுப்பா நமக்கு மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்ட் அட் த மேக்ஸிமம் ஹைட் சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புஷ் த பார்ட்டிக்கிள் டு மூவ் த டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஃபார் த கிரவுண்ட். அதுக்கு மேலே அது கிரவுண்ட் வந்து பட ஆரம்பிக்கும். தெர் இஸ் நோ ஆக்சலேஷன் along the x direction. ஏன்னா அது ஒயராக வரதுனால there is no acceleration along the x direction throughout the motion. இந்த மோஷன் ஃபுல்லாகவே கிடைக்காது. ஸோ த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெலாசிட்டி நம்ம என்னது, யூஎக்ஸ் வந்து யூ காஸ் தீட்டா ரிமைன் சேம் ஃபார் till the object reach the ground. அப்போது இது நமக்கு அந்த காஸ் தீட்டாவோட காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கும் கிரவுண்ட் வந்து ரீச் ஆகிற வரைக்கும். அடுத்தது என்னது, hence after the time t, so after time t வந்து பார்த்தீங்கன்னா velocity of the horizontal motion என்னது ux plus att. இந்த இடத்துல ஜிக்கு வந்து நம்ம என்னது 18 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ ux is equal to horizontal distance, அதாவது இது வந்து என்னது horizontal motion, horizontal distance traveled என்னன்னு கேட்டிங்கன்னா சேம் அதே ஃபார்முலா தான் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், எக்ஸ் வந்து எக்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க, ux வந்து u cos தீட்டானும், ஏஎக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு எனக்கு there is no acceleration, அதனால் ay 0 அப்படின்னு போட்டுட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன வருது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல வீக் வருதுன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது யூ காஸ் தீட்டா இன்ட்டு தீட்டா அப்படின்னு கிடைக்குது. யூ காஸ் தீட்டா இன்ட்டு தீட்டா அது வந்து டி வேணும்னு என்னது எக்ஸ் டிவைட் பை யூ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எக்ஸ் டிவைட் பை என்னது யூ காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ ஹரிசாண்டல் மோஷனுக்கு அதோட டைம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வெர்டிக்கல் மோஷனை பார்த்துக்கலாமா. வெர்டிக்கல் மோஷன் என்னது யூஎக்ஸ் யூஒய் ஏஒய் டி அப்படின்னு போடுவீங்க. வெர்டிக்கல் மோஷனுக்கு காஸ் தீட்டா கிடையாது, சைன் தீட்டா. ஆக்சலேரேஷன் ஆப்போசிட் டு த கிராவிட்டி அதனால் மைனஸ் ஜி அப்படின்னு போட்டாச்சு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூஒய் ஈக்குவல் டு யூஎக்ஸ் என்னது யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது அப்படின்னு போட்டால் டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்ஒய்க்கு வந்து நம்ம ஒய் சப்ஸ்டியூட் பண்ணணும். யூஒய்க்கு வந்து யூ சைன் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஏஒய்க்கு வந்து மைனஸ் ஜி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ அப்படியே டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் வந்து என்ன நமக்கு யூ சைன் தீட்டா அப்படின்னும் டி அப்படியே தான் இருக்குது. ஜிக்கு வந்து ஏக்கு வந்து மைனஸ் ஜி சப்ஸ்டியூட் பண்ணணும். நெகட்டிவ் ஆக்சலேரேஷன். அப்போ மைனஸ் ஜி என்னது மைனஸ் ஜிடி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் ஜிடி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ நமக்கு என்னது சப்ஸ்டியூட்டிங் தோஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to u sin theta. இந்த டீக்கு வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எந்த டி எக்ஸ் டிவைட் பை அந்த டேட்டாஸ் கொண்டு இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, எங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் டிவைட் பை காஸ் அப்படின்னு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குதா. இது இந்த இடத்துல சைன் தீட்டா பை என்னது காஸ் தீட்டா. அதை வந்து நம்ம என்னது டேன் தீட்டா படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா சீக்வல் என்னது டேன் தீட்டா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் 1 divided by 2g அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு பை யூ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரே சின்ன சேஞ்சஸ் டேட்டாஸுங்க சப்ஸ்டியூட் பண்ணோன்னே சைன் பை காசை வந்து டேன் அப்படின்னு எடுக்கிறீங்க. அவ்வளோதான், மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, அடுத்து என்னது மேக்ஸிமம் ஹைட் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து இந்த ஹைட்டை வந்து ரீச் ஆகுது. அப்போது இது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டை வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த டேட்டாஸ் பார்க்கலாம். இப்போ என்னது த மேக்ஸிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டு ப்ராஜெக்டே வந்து மேக்ஸிமம் வெர்டிக்கல்ங்க எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணதோ, ஓகே ஜர்னி பண்ணதோ அதைத்தான் நம்ம இது மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹைட் அப்படிங்கிறது எந்த ஆக்சஸ் இண்டிகேட் பண்ணுது, ஒய் ஆக்சஸ் இண்டிகேட் பண்ணுது. அப்போது வி ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிற கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, யூ ஒய் நமக்கு தெரியும், யூ சைன் தீட்டா. கிராவிட்டி ஹைட்டுங்கும் போது எப்படி இருக்குது, கிராவிட்டிக்கு நேர் ஆப்போசிட் இருக்குது. அதனால் மைனஸ் ஜின்னு எடுப்பீங்க. எஸ் வந்து மேக்ஸிமம் ஹைட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதில் ஒய்யில் வந்து அது தேர் இஸ் நோ வெலாசிட்டி. எக்ஸ் ஆக்சஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒய்யில் வெலாசிட்டி கிடையாது. இப்போது என்ன டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணது 0 யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2gh இருக்கும். நமக்கு தேவையானது ஹைட் தேவை. அப்போ எஃப்ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ஒய் ஹச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஹச் வேணும்னா இந்த டைம்ஸ் எல்லாமே ஈக்குவல் இந்த சைட் கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ என்னது யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டைம் ஆஃப் ஃப்ளைட். அங்கே நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதே கான்செப்ட் அதே ஆன்சர் தான் பார்க்குறீங்க. ஸோ அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா த டோட்டல் டைம் டேக்கன் பை த ப்ராஜெக்ட் ஃப்ரம் த பாயிண்ட் பார்த்தாச்சு. அது கிரவுண்டை வந்து ரீச் ஆகிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து நம்ம என்னது கண்டுபிடிக்க சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் SY is equal to UYT plus 1/2GT ஸ்கொயர். ஓகே, நமக்கு ஒய் ஆக்சஸ்ங்க அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கிடையாது, அது எக்ஸ் ஆக்சஸ் தான் வந்து படுது. அதனால் வந்து என்னது 0ன்னு போட்டுக்கிங்க. நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் டைரக்ஷன் 0. தென் ஒய் காம்பவுண்ட் எப்போவுமே சைன் தீட்டா. கிரவுண்டுக்கு அது ஆக்சலேரேஷன் வந்து நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ டி வந்து கேபிட்டல் டி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் எந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 யூஒய்க்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், யூ சைன் தீட்டா. ஓகே, இந்த டீக்கு வந்து டிஎஃப் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னா இந்த ஏக்கு வந்து மைனஸ் ஜின்னு போடுவீங்க. ஸோ மைனஸ் 1/2GTF ஸ்கொயர்ட். இப்போ நமக்கு டிஎஃப் ஸ்கொயர்ட் மட்டும்தான் வேணும், மற்றதுங்கலாம் நமக்கு கிடையாது. இப்போ நமக்கு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 2u சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த ஜி கீழே வந்துச்சுன்னா 2u என்னது சைன் தீட்டா டிவைடட் பை ஜி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க முக்கியமானது. இந்த ஃபார்முலாஸே இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு 1 மார்க்கு சம் யூஸ் ஆக மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலா கவனிங்க. அடுத்து ரேஞ்ச் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா. ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ஒரு பாட்டுக்கு இங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆகி கிரவுண்டு இந்த இதுக்கு படுது. ஸோ அது எந்த இடத்துல ஹிட் ஆச்சு, எந்த இடத்துல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அது எந்த அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னது ரேஞ்ச் அப்படின்னு படிச்சிங்க. ஸோ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் த
the projector hit the ground is called horizontal range. சேம் அதே டெஃபினேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் படித்த சேம் அதே டெஃபினேஷன் அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ரேஞ்ச் ஆக்ஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஓகே இன்ட்டு டைம் ஆஃப் ரைட், இது தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் எப்பவுமே காஸ் தீட்டா, டைம் ஆஃப் ரைட் தெரியும். ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆர்ஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பவுண்ட் யூ காஸ் தீட்டா, டைம் ஆஃப் ரைட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி பண்ணால் யூ இன்ட்டு யூ ஸ்கொயர்டு, அப்போ 2u² sin தீட்டா காஸ் தீட்டா /g அப்படின்னு போடுவீங்க. ஸோ sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு sin 2 தீட்டா. இந்த ஃபார்முலா மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, படிக்கணும்னா பார்த்துக்கோங்க. sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு sin 2 தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ u², அதாவது u² என்னது u² sin 2 தீட்டா, அதாவது 2 sin தீட்டா காஸ் தீட்டா. ஸோ ஓகே கொஞ்சம் கவனிங்க. 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 என்னது sin தீட்டா, 2 sin தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு sin 2 தீட்டா /g அப்படின்னு போட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்சு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சு வந்து எதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல் கேட்டிங்கன்னா இன்சியல் வெலாசிட்டிக்கும் அங்கே ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இன்வெர்ஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல். இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க, நாங்கள் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபார் த கிவன் இன்சியல் ஸ்பீடு யூ மேக்ஸிமம் பாசிபிள் ரேஞ்ச் ரீச் த sin தீட்டா வந்து மேக்ஸிமம் 1 வரணும் அப்படின்னு போனால் 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்காமா. sin 90 சப்ஸ்டியூட் பண்ணால் sin 90 × 2 என்னது sin 180 வரும். sin 180 1 தான். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இட்ஸ் மீன்ஸ் தட் என்னது பார்ட்டிக்கு ப்ரொஜெக்ட் 45 டிகிரியில் நீ ப்ரொஜெக்ட் பண்ணினா அது மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கும். 1 மார்க் கொஸ்டின் கேட்க வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து 90 டிகிரி வந்தால் அது மேக்ஸிமம் 90 டிகிரி வரணும்னு என்னது 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் 45 × 45 என்னது 90 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ sin 90 என்னது 1. அப்போ எத்தனை டிகிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் 5/4 அப்படிங்கிறது என்னது 90 டிகிரி. 5/4 இருக்கிறது 45 டிகிரி தான் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்போ 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos 90 ஆன்சர் என்னது 1, cos 90 ஆன்சர் என்னது 1. இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை sin 90 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது sin 45 சப்ஸ்டியூட் பண்ணால் 45 × 2 90 ஆகிடும். sin 90 1 ஆகும். அப்போ r = u² அப்படின்னு சொல்லி நமக்கு மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்குது. இது 1 மார்க் கேட்பாங்க, கேட்டால் நம்ம வச்சுக்கோங்க. எவ்வளோ டிகிரிக்கு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் நமக்கு வந்து என்னது அது வந்து 45 எத்தனை மேக்ஸிமம் ஹைட் வந்து நமக்கு ரீச் ஆகும், ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு கேட்டால் நான் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து இந்த டைப் ஆஃப் இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை நான் வச்சுக்கோங்க.